நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு காலையில எங்க கிளினிக்ல ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. என்னன்னா 2 வருஷமா 2018ல இருந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த அப்பா. அப்ப வந்து அவருக்கு ரொம்ப தோல் சுருக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு இந்த சுருக்கம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. அவருக்கு 70 வயசு ஆகுது. கொஞ்சம் அப்படியே திருப்பி காமிடா. இப்ப வந்து அவருக்கு 70 வயசு ஆகுது. இப்ப இந்த சுருக்கம் வந்து இது வந்து ஆக்சுவலி 70 வயசுக்கு கூடன்னு நான் சொல்லுவேன். இதை விட ரொம்ப கூட இருந்துச்சு அவருக்கு. இப்போ ஒரு உணவு சொல்லி அவருக்கு அந்த சுருக்கம் குறைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே இளமையா இருக்கணும், வயசாக கூடாது, அப்புறம் நம்ம வந்து சுருக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கும்ல. ஒரு உணவு சாப்பிட்டா சுருக்கம் போயிடும் சொல்லி நிறைய வீடியோ பதிவுகள் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு விசாரணை பண்ணா ஒருத்தவங்களுக்கு தெரியல. சொல்லு சித்ரா, முதல்ல நீ சொல்லு, என்ன சாப்பாடு வந்து? நெல்லிக்காய், தேனு, முருங்கைக்கீரை இல்ல. ஓகே, வாங்க வாங்க விசாரிக்கிறேன். இப்ப கிளினிக்ல இருக்கவங்க பனிஷ்மெண்ட், ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் டயட் சொல்லி கொடுக்கணும். இங்க வா, மெயினா சப்போர்ட். ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டான். நீங்க சொன்னதுல முதல்ல சொன்னதெல்லாம் சொல்லுங்க. கடுக்கா திரிபுராதீஸ்வரனம், கடுக்கா திரிபுராதீஸ்வரனம், முருங்கைப்பிசு. கடுக்கா திரிபலாசுரணம், முருங்கைப்பிசு. திரிபலாசுரணம் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் உள்ளது. கடுக்காய் சாப்பிட்டா கிழவன் குமரன் ஆவான்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஒத்துக்கிறேன் கடுக்காய் வந்துட்டு. ஆனா இவ வந்து அந்த வீடியோ போடும் பொழுது பக்கத்துலயே சப்போட்டா பழம். நான் இப்பதான் அப்பாக்கு சொல்லியிருக்கேன் சப்போட்டா பழம். ஆனா இது வந்து பயங்கர சுருக்கம் இருந்துச்சுல உங்களுக்கு. இப்ப எவ்வளவு சுருக்கம் குறைஞ்சிருக்கு? முக்காவாசி குறைஞ்சிருக்கு. ஆனா இது வந்து நான் டிப்ஸ் அவருக்கு சொல்லி தரல. சப்போட்டா பழம் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்னால அப்ப சப்போட்டா சாப்பிட முடியாது. இப்ப ஒரு கிட்னி நார்மல் ஆயிடுச்சு. உப்பு வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிருக்காங்க 26, யூரியா கிரியேட்டினின் 0.8. 2 வருஷமா ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டு ஆரம்பத்திலே வந்துட்டாங்க. கிட்னி கம்ப்ளீட்டா நார்மல் ஆகி யூரியா கிரியேட்டினின் வந்து நல்லா குறைஞ்சி சூப்பரா இருக்காரு. ஆனா இவருக்கு அப்ப நான் வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் தான் இந்த சுருக்கம் போச்சு. இன்னைக்குதான் வந்து கிட்னி நல்லா ஆனதுக்கு அப்புறம் GFR எல்லாம் கூடுனதுக்கு அப்புறம் நான் வந்து அவருக்கு சப்போட்டா பழம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தேன். சரி, பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த சுருக்கம் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் குறைஞ்சி இளமையா நம்ம அழகா முகம் பளபளப்பா இருக்கிறதுக்கு எஸ்பெஷலி எல்லாருமே பபிள் கம் சாப்பிடுவாங்க. பபிள் கம் எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா சீக்ஸ் வரணுன்றதுக்காண்டி பபிள் கம் சாப்பிடுவாங்க. பபிள் கம் சாப்பிடாம பபிள் கம்ல இருக்கு இல்லையா, அது வந்து அதுல இருக்கிற அந்த பால் வந்து சப்போட்டா மரத்தோட லாட்டெக்ஸ் அதுல இருந்து எடுக்கிறாங்க. சப்போட்டா மரத்துடைய அந்த பால்ல இருந்து எடுக்கிறதா பபிள் கம். அதனால பபிள் கம் வேணும்னா கண்ணம் வரும். ரெகுலரா சப்போட்டா பழம் சாப்பிட்றவங்களுக்கு கண்ணம் சீக்ஸ் இருக்கும், அண்ட் அது பலன்னு இருக்கும், சுருக்கம் இருக்காது, இளமே அழகா இருக்கு. இப்ப சப்போட்டா பழம் சீசன். இதை பத்தி டீட்டெயிலா நான் நெருஞ்சில வீடியோ கொடுத்துருக்கேன். அது சீக்கிரத்துல வரும் பாருங்க. இப்ப நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் இது கரெக்டா சொன்னதுக்காண்டி பாப்பா கோரிக்கல சப்போட்டா பழத்தையும் அப்படி சாப்பிட்டாலும் இது குண்டாகாது. அண்ட் இவங்களுக்கு எல்லாம் வந்து 2 குத்து இருக்கு. பட் திரிபலாசுரணம் தேன்லாம் சொன்னனால நெல்லிக்காய் இளமையா இருக்கலாம். பட் சுருக்கத்துக்கு உடம்புல சுருக்கம் இல்லாம ஸ்கின் டைட்டா இருக்கிறதுக்கு ஒரே உணவு வந்து சப்போட்டா பழம். நெல்லிக்காய் இளமை ஆகலாம். ஆனா இந்த ரிங்கிள்ஸ் குறையறதுக்கு வேற எந்த உணவுமே இல்லை. லவ் யூ ஆல். நன்றி. எல்லாரும் சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிடுங்க.